Hello friends, welcome to my channel. இந்த flower vase எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான மெஷர்மென்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இதுக்கு அரை ரோல் தான் தேவைப்படும். ஒரு ரோல் வயர் எடுத்துக்கோங்க. இது half ரோல் நம்ம ஃப்ளார்ஸ் செய்ய யூஸ் பண்ண போறோம். 40 ஃப்ளார்ஸ் தேவைப்படும் டோட்டலா. இந்த ஃப்ளார்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது 40 ஃப்ளார்ஸ் தேவைப்படும். லீஃப் பாத்தீங்கன்னா இந்த லீஃபும் நமக்கு அதே மாதிரி 40 தேவைப்படும். ஸ்கேல் அளவில் 4 அடி எடுத்துக்கோங்க. இந்த வயர் வந்து 4 அடி எடுக்கணும். டேப் அளவாக இருந்தால் 1.25 மீட்டர் எடுத்துக்கோங்க. டேப் அளவுனா மெஷர்மெண்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, டெய்லரிங் டேப், அந்த அளவுக்கு 1.25 மீட்டர் எடுத்துக்கோங்க. 125 சென்டிமீட்டர். ஸ்கேல் அளவுனா 4 அடி போதும். ஸ்கேல் அளவுக்கு 4 அடி போதும். இதுக்கான மெஷர்மெண்ட் இவ்வளவு தான். இப்போ இந்த ஃப்ளவர் வாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். செய்து முடிச்சதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப அடர்த்தியாக வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பெரிய மரம் மாதிரி இருக்கும். இது சின்னதாக தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய பூ செய்து இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வச்சுக்கலாம். இதுக்கு நான் 40 ஃப்ளவர்ஸ் வச்சு தான் செய்திருக்கேன். மல்டி கலர்லேயும் செய்யலாம். ஒயிட் அண்ட் ரெட் அல்லது வேறு ஏதாவது கலர்ஸ், பிங்க், ரோஸ், அந்த மாதிரி பிங்க் அல்லது மெஜந்தா, அந்த மாதிரி இந்த கலர்ஸ்லாம் நல்லா சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளவர் வாஸ் செய்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வாங்கணும். ஈச்ச மர கம்பி இதுக்கு பேர். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் உங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு கேட்டால் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை க்ரீன் லீஃப்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் இங்கே வந்து க்ரீன் லீஃப்னா சொல்லுவோம். இது ஒரு பீஸ் 5 ரூபாய் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. அடுத்து ரெட் கலரில் ஒயர். இந்த ஒயரில் ஃப்ளவர் செய்கிறது, நெல்லிக்காய் ஃப்ளவர் செய்வோம். அந்த ஃப்ளவர் ஏற்கனவே கலைவாணி சிஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை பின் பக்கமாக வச்சுக்கணும். இது நமக்கு வெளிப்பக்கம், இது உள் பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா. இதை வச்சுட்டு இந்த கையில் இப்படி பிடிச்சிட்டு அதிலே வச்சு அப்படியே சுற்றணும். 3 சுற்று சுற்றினா போதும், அல்லது 4 சுற்றும் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இப்படி பிடிச்சிட்டு வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை இப்படி உள் பக்கமாக விடணும். விட்டு இப்படி வெளிப்பக்கமாக சுற்றி கொண்டு வரணும். அடுத்து மறுபடியும் விட்டு எடுக்கணும். இதே மாதிரி ஒரு 30 அல்லது 40 ஃப்ளவர் செய்து வச்சுக்கணும். இது நம்ம அப்படியே உள்ளே விட்டு விட்டு சுற்றி கொண்டு வரணும். நல்லா டைட்டாக பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு நல்லா வாய்ப்பாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா வந்துடும் ஃப்ளவர் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நான் செய்கிறது புரியலைன்னா ஃப்ளவர் வாஸ், கோன் ஃப்ளவர் வாஸ் செய்கிற வீடியோவில் கலைவாணி சிஸ்டரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவரும் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கம்பியில் கட்ட ஆரம்பிக்கணும். ஈச்ச மர கம்பி இதுக்கு பேர். சொன்னா என்னென்னு ஞாபகம் இல்லை. இதுக்கு பேர் ஈச்ச மர கம்பின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேரில் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு பாருங்கள், ஈச்ச மர கம்பின்னு கிடைக்குமான்னு கேட்டு பாருங்கள். இப்படி ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்ட் நம்ம போட போகிறோம். இது சுற்றும் போது கை கொஞ்சம் வலி கொடுக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு அதிகமாக வலிச்சுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியலை. அதனால் ஒரு நேரத்துக்கு ஒரு 5-6 பூ செய்து வச்சுக்கோங்க. அப்படியே கண்டினியூஸாக செய்தீங்க அப்படின்னா கை ரொம்ப, இந்த 2 விரலுமே ரொம்ப வலி கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு செய்யுங்க. நிறையா ஃப்ளவர் செய்யும்போது கை ரொம்ப அதிகமாக வலி கொடுத்துரும். எனக்கு கை வலி கொடுத்தது, உங்களுக்கு எப்படின்னு தெரியலை. முடிஞ்சால் செய்யுங்க, முடியலனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து செய்யுங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பலும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தெரிய வரும். நான் ஏதாவது புது வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது தெரிய வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வீடியோ போட்டாலும் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுட்ருக்காங்க, அது அடுத்து என்ன வீடியோ போட போகிறீங்க, போட்டால் எனக்கு லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரையும் ஞாபகம் வச்சு நான் லிங்க் அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லாமலே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நோட்டிஃபிகேஷன் பேனலில் வரும், நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படியே தொடர்ச்சியாக நம்ம எல்லா ரவுண்டையும் சுற்றி முடிக்கணும். இந்த பூ சுற்றி முடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அரை மணி நேரத்தில் 2 அல்லது 3 பூ செய்யலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பூ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விறுவிறுன்னு செஞ்சிடலாம். ஸோ முதல்ல இந்த பூவை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும், அதுக்கடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ஃப்ளவர் வாஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. என்னோடய நம்பர் 9543880191. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அது எல்லாமே யூடியூப்பில் நான் மெம்பர்ஸ் பார்ட்டுங்கிற பேரில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு செய்து முடிச்சாச்சு. ஒரு சுற்று வேணால் போட்டுக்கலாம், கொஞ்சம் நீளமாக இருக்குது, ஒரு சுற்று வேணால் போட்டுப்போம். நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பின்னுங்க. எனக்கு கை வலி கொடுத்ததுனால நான் கொஞ்சம் லூஸாக தான் பின்னியிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் கொஞ்சம் விரிஞ்சு கொஞ்சம் வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து இதில் கொஞ்சம் வந்து ஹோல் சின்னதாக இருக்கும், அதை நம்ம லைட்டாக பெருசாக்கி விட்டுட்டு இது உள்ளே போகாது. கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கோங்க, அது உள்ளே போகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போவும் எனக்குள்ளே போகலை, மறுபடியும் பெருசாக்கணும். இதுக்குள்ளே இப்படி வச்சிடணும். இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம செய்து வச்சுட்டு அதுக்கடுத்து செய்ய ஆரம்பிக்கணும். இந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி சின்ன பீஸாக ஒயரை வெட்டிட்டு, இந்த கட் பீசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் ஒயர் இவ்வளோ பெருசு வெட்டிட்டு அதை இப்படி 2ஆக மடக்கி இந்த ஹோலில் இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கேப் நமக்கு தெரிய வராது. இதுக்குள்ளே நம்ம இப்படி வச்சு விட்டுறணும். இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த ஹோல் நமக்கு ஆடப்பட்டுரும். ஃப்ளார்ஸ் எல்லாம் செய்து வச்சாச்சு. நான் கலர்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், கலர்லேயும் நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் எல்லா கலர்லேயும் மல்டி கலர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட் அண்ட் ரெட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டி ஒயர்ஸை இந்த ஹோல்ஸ் அடைச்சி வச்சுக்கலாம். இதை வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஹோல்ஸ் அடைச்சி எல்லா ஒயர்ஸையும் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி இப்படி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி வச்சு கட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கம்பியில் நம்ம ஒவ்வொரு பூவாக வச்சு கட்ட போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் பார்த்திங்களா, இதை எடுத்து இந்த கம்பியில் இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு இந்த ஒயர் பார்த்திங்களா, இதை வச்சு இப்படி சுற்றுறோம். சுற்றிட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஃப்ளவர் எடுக்கிறோம். அடுத்தடுத்து அதையும் சுற்றுறோம். இப்போ இதுக்கு அடுத்து இந்த ஃப்ளவரை வச்சு வைக்கிறோம். டைட்டாக வச்சு சுற்றுங்க. சுற்றிட்டு இப்போ 3ஆவதாக ஒரு ஃப்ளவர் வைக்கிறோம். சுற்றிட்டு இது 4ஆவதாக
இப்படியே 2 சுற்று ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் சுற்றினா போதும். நிறைய கூடை வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க எல்லா கூடைகளையும் பார்த்துக்கலாம். எல்லா மாடல்லையும் கூடை அப்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த கூடை வேணுமோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் போட்ட கூடைகளோட வீடியோஸையும் நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜஸையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. என்னோடய நம்பர் 9543880191. இந்த நம்பருக்கு நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜை எனக்கு அனுப்பி வைங்க. ஒவ்வொரு பூவையும் நம்ம 2 அல்லது 3 சுற்று சுற்றினோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வீடியோவில் ஸ்பீடாக காமிக்கணுங்கிறதுக்காக 2 சுற்று தான் சுற்றிட்டுருக்கேன். நீங்கள் பண்ணும்போது கூடுதலாக அதாவது இன்னும் 2-3 சுற்று சுற்றுங்க. நான் 2 அல்லது 3 சுற்று தான் சுற்றிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படியே சுற்றணும். அதில் டைட் பண்ணி சுற்றுங்கண்ணே. வச்சு இன்னும் நிறைய நியூ வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் சுற்றிருக்கேன். இன்னும் இந்த மிச்சம் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே நம்ம சுற்றி கொண்டு வர வேண்டியதான். ஒரு சில ஃப்ளவர்ஸில் வைக்கும்போது அந்த பட்டன் விழுந்துரும். அந்த சின்னதாக வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பீஸ் ஒயர் இதை கட் பண்ணி உள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது விழுந்துரும். நம்ம லாஸ்ட்டாக ஆல்டர் பண்ணிக்கலாம் அதை. ஏன்னா அது உள்ளே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வைக்க முடியாது. வைக்கும்போது அது என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க இந்த க்ரீன் கலர் ஃப்ளவர் கலண்டு வந்துடும், அந்த லீஃப் கலண்டு வந்துடும். இங்கே வர கீழே வர சுற்றி கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கு அடுத்து இந்த கீழே விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, இதில் மிச்ச வயர்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். இந்த கீழே இருக்கிற வயர்ஸை கட் பண்ணி விட்டுட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே சுற்றி கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் தூரம் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இவ்வளோ லென்த்தாக ஒரு 3/4 மீட்டர் வர விட்டு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே விட்டு சுற்றி கொண்டு வர முடியும். இப்படியே நம்ம உள்ளே விட்டு நல்லா டைட்டாக சுற்றுங்க. நான் வீடியோவுக்காக தள்ளி வச்சு காமிக்கிறதுனால அது எனக்கு டைட் வராது அவ்வளோவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை எப்போவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய புது வீடியோஸ் போடுவோம். கிராஃப்ட் ஒர்க், அடுத்து ஒயர் கூட, இது எல்லாமே வீடியோஸ் போடுவோம். டெய்லரிங் வீடியோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, கூடையெல்லாம் பின்னி முடித்ததுக்கப்புறமா டெய்லரிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ சேனலை எப்போவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அப்படியே நம்ம எல்லா பக்கமும் அப்படியே ரவுண்ட் அடித்து கொண்டு வரோம். அப்படியே சுற்றுறோம் பார்த்தீங்களா. இந்த கம்பி மறைகிறதுக்காக நம்ம சுற்றுறோம். இதை அப்படியே சுற்றுவோன்னு இந்த இடம் வரை நம்ம இப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு, சுற்றி முடிச்சாச்சு. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ரவுண்டு கூட நம்ம சுற்றிக்கலாம். ஆனால் இது போதும், நிப்பாட்டிட்டேன். இதுக்கடுத்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சுட்டு இந்த ஒயரை இப்படி உள்ளே இழுத்து இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு விடும். அடுத்து இந்த ஒயர்ஸை நம்ம இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுடலாம்.
சுருங்கணும்னா சீசர் வச்சு கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு ரொம்ப ஷார்ப் பண்ணிட்டேன். ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த ஃப்ளார்ஸ்லாம் நம்ம இப்படியே விரிச்சு விடணும். வயரை கட் பண்ணி விட்டுருவோம். இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ஃப்ளார்ஸ் தேவைப்பட்டாலும் இன்னும் நிறைய அடர்த்தியாக வைக்கலாம். நான் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக சின்னதாக வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு நமக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். சின்னதாக, அதாவது அடர்த்தி கம்மியாக செய்கிறதுனால இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். இதில் நீங்கள் மல்டி கலர்லேயும் நம்ம செய்யலாம். ஸ்டாண்ட் நிற்கலை அப்படின்னா கொஞ்சம் இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க, நின்றுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.